கல்லணை கால்வாயிலேருந்து மீன் செத்து மேந்துட்டே இருக்கு. ஆறா ஸ்லேப்பி இந்த நீர்கோழி கொக்கு மீனை சாப்பிட்டு கொக்கு மரத்திலே இறந்து கிடக்குது. அது என்ன காரணம்னு தெரியல. ஒரு 2 நாள் இப்போ ஃபுல்லாகவே என்னன்னா இந்த தண்ணி ஓடிட்டு இருக்கனால அது கல்லணை கால்வாயில தான் இருக்கணும் தவிர பாக்கி எதுவும் சான்ஸ் இல்லை கெமிக்கல் கலக்கிறதுக்கு. அது மெயினாக அங்கே தான் போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. இப்போ எவ்வளோ மீன் கிட்டத்தட்ட எத்தனை மீன் 10 கணக்கில் போயிட்டு இருக்கு. மீன் செத்து 10 கணக்கில் போயிட்டு இருக்கு. அது அளக்கிறதுக்கு முடியாது. அவ்வளோ மீன் போயிட்டே தான் இருக்கு. இன்னும் நீங்கள் நேராக பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அவ்வளோ மீன் போயிட்டு தான் இருக்கு. நைட்டு ஃபுல்லாக போயிருக்கு, பகல் ஃபுல்லாக போயிருக்குன்னா எவ்வளோ மீன் செத்தே இருக்கும், எங்கெங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆனால் கல்லணை கால்வாயில் போய் ஃபர்ஸ்ட் பார்த்தா தான் தெரியும் என்ன. அது மாதிரி தான். இப்போ இங்கே என்ன இந்த ஆற்றுல யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதனால என்ன பாதிப்பு நினைக்கிறீங்க? பயப்பட சின்ன குழந்தைங்க இறங்கக்கூடாது மெயினாக. இதனால என்னன்னா இதுலேருந்து ஒரு கழுகு போய் ஒரு மீன் எடுத்துகிட்டு போய் அடுத்த குளத்துல போய் போட்டாலும் அந்த குளத்துக்கும் பாதிப்பு. அந்த குளத்துலேருந்து குளிக்கிற ஆடு மாடு எல்லாத்துமே பயங்கர, அதுக்கு போகிற வயலுக்கும் தேர் தான் எல்லாத்துக்கும் பாதிப்பு வரும். இதை மெயினாக என்னன்னா இந்த அதிகாரிங்க போய் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை ஆடு மாடு அதான். இப்போ இங்கே தண்ணியில் இதெல்லாம் பசங்களாம் இங்கே விளையாடுவாங்களா, இல்லை கால்நடையெல்லாம் இறங்குவாங்க? கால்நடை இறங்கும், பசங்களாம் விளையாடுவாங்க. தெரிஞ்சவங்க தான் இப்போ இங்கே இறங்குவாங்க. ஆனால் தெரியாதவங்க எத்தனையோ இடத்துல இந்த தண்ணி நேராக கால்வாய் வழியாக எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு இருக்கும். அங்கே இவங்க தெரியாதவங்க இந்த மீன் ஒதுங்கி கிடக்கிறது தெரியாமல், இந்த தண்ணியில் என்ன கலந்துன்னு தெரியாமல் அவங்க இறங்கி இந்த கால்நடைகள் ஆடு மாடு போன்ற எல்லா ஜீவராசிகளும் அதை குடிச்சு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு வழி பண்ணி விடணும். ஆபீஸ் இருக்கு. மீன் இறந்து எடுக்கிற மீன் திங்கிற அந்த மற்ற இதெல்லாம் பறவைலாம் என்ன ஆகுது? பறவையெல்லாம் உடனே சாவுது. மயக்கம் ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் சாத்து மரத்திலே செத்து கிடக்கு. கொக்கு நேற்று பார்த்துட்டு வந்தாங்க. கல்லணை கால்வாய் ஆற்றில் நேற்று காலை 9 மணிலேருந்து மீனாக செத்துட்டு போயிட்டு இருக்கு. இதை சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் எடுத்து பார்க்கணும். 2வது ஆடு மாடுகள் தண்ணியில் இறங்காமல் இருக்கணும். குழந்தைங்க மெயினாக பிள்ளைங்க விளையாடுது. தண்ணி ஓட்டம் இருக்குது. இப்போ எதனால மீன் செத்து இருக்குல்ல, இன்னமும் மீன் செத்து இன்னும் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சம்மந்தப்பட்ட எல்லாம் பாருங்க. என்னென்ன மீன் போகுது, என்ன எப்படி எதனால செத்து போகுதுன்னு தெரியல. எல்லா மீனுமே போகுது ஆற்றுல உள்ள. இது நீர்கோழி கொண்டு செத்து தான் போகுது. நீர்கோழி, சேபி மீன், எல்லா மீன் வகைகள் எல்லாமே இது இறந்து போன மீனை கொக்கு தின்னு கொக்கும் மயங்கி விழுகுது. கொண்டு கொக்கு இறந்தும் போயிருக்கு. இது சம்பந்தப்பட்ட ஆபீசர் ஸ்டெப் எடுத்து பாருங்க. கழிவுநீர் மேல கலந்து மீன் இறந்துருக்கலாம். அது தெரியலங்க. கலந்து என்னன்னு தெரியல. ஒரு நாள் போறதுக்கு சான்ஸ் கிடையாது.